ஏன் சொல்றேன்னா, நான் ஒரு இந்தி படத்தில் நடிச்சேன், சென்னை எக்ஸ்பிரஸ் ஒரு படம், ஷாருக்கான் கூட. இந்த முதல் நாள் இந்த கேமராக்கு தேங்காயில் ஆரத்தி எடுத்து என்கிட்ட கொண்டு வந்து நீட்டினாங்க. நான் சொன்னது இல்லையா, எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னோன்னா, அங்க இருக்கிற ஒரு உதவி இயக்குனர், தும் கம்யூனிஸ்ட் ஹை அப்படியாரு. அச்சா அச்சா நான் கம்யூனிஸ்ட். கம்யூனிஸ்ட் ஏதோ கடவுள் நம்பிக்கை இல்லை, அவ்வளவுதான். அன்கான்சியஸ்லி ஏத்திஸ்டா இருந்தப்போ சபரிமலைக்கு போய்க்கிறேன், பழனியில முட்டை, மருதமலையில முட்டையில, திருப்பதியில முட்டை, அப்புறம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு கோயிலுக்கு போவீங்க. சினிமாவில் நடிக்கிறதுக்கு நல்லா நடிச்சா தானே வாய்ப்பு கிடைக்கும். வெள்ளிக்கிழமை ஒரு கோயிலுக்கு போறது, ஞாயிற்றுக்கிழமை ஒரு கோயிலுக்கு போறது, அங்க ஒரு கோயில் இங்க ஒரு கோயில் போயிட்டு இருந்தப்போ லைஃப் ரொம்ப போரா இருந்தது. அதுல இருந்து வெளியே யதார்த்தத்தை புரிந்து கொண்டு, இயற்கையின் யதார்த்தம், சூழ்நிலையின் யதார்த்தம், இந்த நேரத்தில் நாம் எப்படி நடந்து கொண்டால், நம் தொழில் சார்ந்து எப்படி முடிவெடுத்தால் நாம உருப்படலாம் அப்படிங்கிற ஒரு சுய அறிவோடு செயல்படும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதனால அன்கான்சியஸ்லி ஏத்திஸ்டா இருக்கிறவங்க அத்தனை பேருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், தயவு செய்து கான்சியஸ்லி ஏத்திஸ்டா மாறிடுங்க. வேற ஒண்ணுமே இல்லை. நல்லா இருக்கும், நிம்மதியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். இயற்கையின் யதார்த்தத்தை இயற்கையாகவே புரிந்து கொண்டு காலச்சூழலுக்கு ஏற்றவாறு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தெளிவு இருந்தா போதும். அவ்வளவுதான், வேற எதுவும் வேண்டான்னு நான் நினைக்கிறேன். இப்படிப்பட்ட, அதாவது இந்த தெளிவான